ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்களா? வீடியோ தொடக்கத்திலேயே வாழை இலையெல்லாம் விரித்து தண்ணியெல்லாம் தொளிச்சு ரெடியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சந்திரண்ணனுக்கு மகளுக்கு வளகாப்பு விழாவுக்கு தான் நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு நாங்கள் வந்த நேரம் வந்து கொஞ்சம் லேட் ஆகிட்டு வந்த உடனே, அதனால நாங்கள் என்னென்னா கரெக்டாக சாப்பாடு பந்தி போயிட்டோம். போன உடனே ஒரு பந்தி வெயிட் பண்ணியிருந்தோம், அடுத்த பந்தி எங்களுக்கு இடம் கிடச்சிட்டு. சாப்பாடு பார்த்திங்கன்னா, இது வந்து கன்னியாகுமரி சாப்பாடு. இது வந்து எந்த ஏரியாவில் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் நாகர்கோவிலுக்கு கன்னியாகுமரிக்கும் இடப்பட்ட பகுதிகளில் தான் இந்த சாப்பாடு கிடைக்கும். அதுக்கு அங்கே கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த மாதிரி சாப்பாடு கிடைக்காது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவியல் கூட்டு, நார்த்தங்காய் கூட்டு, வேறு உருளைக்கிழங்கு கூட்டு, மோர் கூட்டு, என்ன ஒன்று வந்து முட்டைக்கோசு கூட்டு, அப்படியே 5 கூட்டு, 3 கறி. எங்கள் ஊர்லலாம் வந்து கறின்னு தான் சொல்லுவோம். நீங்கள் குழம்புன்னு சொல்லுவீங்களா இருக்கும், நாங்கள் கறின்னு தான் சொல்லுவோம். என்ன கறிலான்னு பார்த்தீங்கன்னா, ரசம், பருப்பு, சாம்பார், 3 கறி, சும்மா பப்படத்தோட பாயசமும் பால் பாயசம் சேர்த்து சாப்பிட்டு சூப்பராக சாப்பிட்டுட்டு நாங்கள் கீழே வந்துவிட்டோம். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா, கீழே வந்து நல்ல கூட்டங்கள் இருந்துச்சு. சரி, நம்ம சந்திரன்கிட்ட நம்ம அப்படி கொஞ்சம் நேரம் பார்த்து பேசி விசாரிச்சுக்கிட்டு அப்படி கொஞ்சம் நேரம் பேசி டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். சந்திரனே சரி, கொஞ்சம் இங்கே நெருக்கடியாக இருக்குது, நம்ம கொஞ்சம் வெளியே போய் கொஞ்சம் ஃப்ரீயாக பேசுவோன்னாரு. சரி, நானும் சந்திரனே, உதயன், கணேசன் எல்லோரும் சேர்ந்து வெளியே வந்துவிட்டோம். வெளியே வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சம் அப்படி ஜாலியாக கொஞ்சம் ஃப்ரீயாக அப்படி பேசிகிட்டு இருந்தோம். ஏன்னா இப்போ வேறு அக்னி நட்சத்திரம் வர ஆரம்பித்தனால வந்து பார்த்திங்கன்னா, ரொம்பவே வெக்கையாக இருக்கனால வந்து காற்றே வரமாட்டேங்குது. அதனால் வெளியே வந்து பார்க்கும்போது அங்கே செடியெல்லாம் கொஞ்சம் இருந்துச்சு. அப்படி சூப்பராக இருந்து கொஞ்சம் சந்திரன்கிட்டலாம் பேசிகிட்டு இருந்தோம். சந்திரன் என்ன கேட்டாங்கன்னா, ஏன் லேட்டாக வந்தீங்க, கொஞ்சம் நேரமே வர முடியுதானே அப்படின்னு கேட்டிருந்தாரு. நாங்கள் சொல்லியிருந்தோம், சந்திரனே கணேசன் வந்து கொஞ்சம் சம்பளம் வாங்க போண்டி இருந்துச்சு, அங்கே போன இடத்துல கொஞ்சம் லேட் ஆச்சு, அதனால தான் இங்கே வர கொஞ்சம் லேட் ஆச்சுன்னோம். சரி, ஓகே, ஒன்றும் இல்லை, சாப்பாடுலாம் எப்படி இருந்துன்னு சந்திரனை கேட்டாங்க. நான் சொன்னோம், சாப்பாடுலாம் சூப்பர் சந்திரனா, அடிப்பொலியாக இருக்குது, ரசம் வேறு லெவல். சும்மா ரசம்லாம் சாப்பிட்டோன்னா எங்கள் ஏரியாவுக்கு வாங்க, அப்படி இருக்கும், தண்ணி மாதிரி தான் இருக்கும். அப்படி ரசம் சாப்பிட்டது மாதிரி இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. சந்திரனை சரி நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் உள்ளே போயிட்டார். மக்களே, எங்கே சாப்பிட்ருந்தாலும் கன்னியாகுமரி மாவட்டத்தில், அதான் நாகர்கோவிலுக்கு தென்பகுதியில் கன்னியாகுமரிக்கு உள்ள ஒரு முறையாக வந்து சாப்பிட்டு பாருங்கள். எங்கள் ஏரியா சாப்பாடு மாதிரி எங்கும் அடிக்க முடியாது. அவ்வளோ தரத்துக்கு டேஸ்ட்லேயும் சரி, தரத்துலேயும் சரி, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சும்மா 5 கூட்டு, ஒரு பப்படம், பாயசம், ரசம், பருப்பு, சாம்பார் வச்சு சாப்பிட்றதே ஒரு வந்து தனி சுகம்தான். ஏன்னா அது வந்து இலை போட்டு சாப்பிட்டாலே அது ஒரு தனி சுகம்தான். அவ்வளோ தூரத்துக்கு டேஸ்ட் வேறு இருந்துச்சா, அதனால எங்களுக்கு கூட கொஞ்சம் கணேசம்லாம் ஒரு 2 வாட்டி சாப்பாடு வாங்கியிருப்பான். உதயம் அதை விட 3 வாட்டி சாப்பிட்டுட்டு வெளியே வந்துருச்சா, கூட ஒரு வாட்டி வாங்கின மாதிரி அவ்வளோ தூரத்துக்கு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தான். ஏன்னா சாப்பாடு அவ்வளோ டேஸ்ட்டு. சரி, நாங்கள் அங்கேருந்து கிளம்பலான்ட்டு அங்கேருந்து நம்ம ஊரில் இருந்த ஒரு அண்ணாரில் இருந்தாங்க. சரி, அவங்ககிட்டையும் கை கொடுத்துட்டு சரி போயிட்டு வரேன்ட்டு நாங்களும் அங்கேருந்து கிளம்பாயிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ரொம்பவே சப்ஸ்கிரைபர் கம்மியாக இருக்குது. நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நன்றி.